ஹாய்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? விண்மணி கிச்சன் இனிமேல் ஆதி விலாக்ஸ்ன்ட்டு வரும். விண்மணி கிச்சனை பேரை மாற்றிட்டோம். இன்றைக்கி மசால் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது இது. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ கட் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் அதை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கூடவே பாருங்க, என்ன பருப்பும் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். மசால் தோசைக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா காரத்துக்காக வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் ஊற வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி இப்போ அதை காமிக்கிறேன். அதை ரெடி பண்ணிக்கலான்ட்டு இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்ட்டு. பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள், லைட்டாக கலருக்காக நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் போடும்போது. உருளைக்கிழங்கு தோல் உரித்து நல்லா இப்படி மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது சால்ட்டு. இப்போ அது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா இதெல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தோசை ஊற்றும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்துட்டு உங்களுடைய விருப்பம்தான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இதுவே வந்துட்டு இந்த 1/4 கிலோ உருளைக்கிழங்குது நமக்கு ஒரு 5லேருந்து 4 தோசைக்கு ஆகும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடணும். நமக்கு பாருங்கள், அப்போ ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு சாயந்தரம் வரல வெளியே இருந்தாலுமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி நல்லா அப்படி வதக்கணும். போதும். இப்போது நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தான் முக்கியமானது, நம்ம மசால் தோசைக்கு தேவையான காரம் செய்ய போகிறோம். தோசை மேலே போடுவோம்ல, ரெட் கலர் அது. இது வந்துட்டு காஷ்மீர் மிளகாய். நான் வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 மிளகாய் இருக்கும். இது சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி இருக்குது. இந்த மிளகாய் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுட்டு எடுத்து தண்ணி இங்கே இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பூண்டு சின்னதாக ஒரு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருந்தேன். அது நான் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு, ஏன்னா காரத்தில் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் நைஸாக அரைக்க முடியல,
இது மிளகா ஊற வச்சுருங்களா சுடு தண்ணி, அந்த அதை மிளகா ஊற்றி ஊற வச்சுப்பேன். அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டு நைஸாக ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதையும் நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ மசால் தோசைக்கு வந்துட்டு சாதாரண இட்லி மாவு தான், வீட்டில் நம்ம இட்லி தோசைக்கு இப்படி போட்டு அரைப்போமோ அந்த மாதிரி தான் நானும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாவு தான் தோசைக்கு மிக்ஸ் பண்ணி போகிறேன். இது நார்மலான இட்லி மாவு தான். இதுலேயே நம்ம மசால் தோசை செய்யலாம். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் மசால் தோசையாவது மாவு அரைக்கணுன்ட்டு இல்லை. இதுக்கு தேவையான சால்ட்டு தோசை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மாவு திக்காக இருக்குது, வீட்டிலேயே அரைச்சதுனால இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு தண்ணி வந்துட்டு நம்ம பார்த்து ஊற்றிக்கணும். மாவு எப்படி திக்னஸ் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த அப்படி இந்த அளவுக்கு கரைச்சிக்கினா போதும். தோசை மாவு பதம் இது பாருங்கள், கரெக்டாக இருக்கும் அது. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தவா வைக்கணும். தவா நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக சூடாயிடுச்சு. காரம் நல்லா போட்டு இந்த மாதிரி சுத்தரும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். சூப்பராக இருக்கும். சேம் ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கும். இது நல்ல கடலை எண்ணெய். இது நெய் வேணா கூட நெய் போட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் போடுறேன். லைட்டாக அப்படி ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக பண்ணி விட்டோம்னா நம்ம தோசை மடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மசால் தோசை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.